வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சினம் தவிர்த்தல். சினமும் அச்சமும் வாழ்வை சீர்குலைக்கும். சினம், அச்சம் இரண்டும் ஓர் மனிதன் வாழ்வில் சீர்குலையச் செய்யும் கொடும் உட்தீயாகும். சினம், அச்சம் ஒழிய சிந்தனையை ஏற்றி சிவன், சீவன் நிலைகளை நன்குணர வேண்டும். அப்ப நான் யார்? சினம், அச்சம். சினம் வந்தாலே அச்சமும் சேர்ந்து வந்துவிடும். மகரிஷி சொல்கிறாரு, எந்த ஒரு நிகழ்வையும் ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு என பல கேள்விகள் கேளப்பா என்கிறார். அப்போ நான் யார்? யார் கேளுங்க. உடல், உயிர், மனம், அறிவு கொண்ட இறைவனின் ஒரு பகுதியே நானாக இருக்கிறேன், மனிதன். இறைவனின் ஒரு பகுதி நான் என்கிறபோது எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான். இந்த இறைவன் என்னை வழிநடத்தும் போது எனக்கு எவ்வாறு சினம் வரும்? அப்போ எனக்குள் இருக்கும் இறைவனை என்னால் உணர முடியவில்லை. இதைதான் திருமூலர் திருமந்திரத்தில் 2017வது கவி சீவனும் சிவனும் என்ற தலைப்பில் சீவன் என சிவனார் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனாரை அறிகிலர். சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாயிட்டு இருப்பரே. சிவன் இறைநிலை, ஆதிநிலை, மூல ஆற்றல், தூய்மையானவன், விருப்பு வெறுப்பற்றவன், வினைப்பதிவு ஏதும் இல்லாதவன். சீவன் உயிர். உயிரில் களங்கம் உள்ளது, வினைப்பதிவு. இறைவனை உணர முடியவில்லை. ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்கள் உள்ளன. முன்னோர்களின் வினைப்பதிவு பாக்கி உள்ளது. நாம் வந்த பாதை பரிணாம வளர்ச்சி. இறைவனிடமிருந்து வந்துள்ளோம் என்ற உயிரின தன்மாற்றம் பிரம்மம் உணர முடியவில்லை. ஏன்? நம் சிந்தனையில், எண்ணத்தில் தூய்மை இல்லை. எப்போதும் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. மன வேகத்தை குறைக்க வேண்டும். சீவனே வினைப்பதிவு நீங்க சிவனாக மாறலாம். மனதை பக்குவப்படுத்த வேண்டும். என்னதான் இதற்கு தீர்வு? எண்ணத்தை ஆராய்ச்சியிலேயே இருக்க வேண்டும். ஏன் இந்த சினம்? திருக்குறள் வெகுளாமை என்னும் தலைப்பில் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் எனும் ஏம புனையச் சுடும். சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி. திடீர் என ஒருவருக்கு சினம் வர வாய்ப்பில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பில். அன்னைங்கும் போது இந்த இடத்துல சமுதாயம். ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் உடன் இருக்கும் நண்பர்களையும் கூட்டாளிகளையும் வைத்தே அவரை பற்றிய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு கவிஞரின் பாடல் வரிகள்: உன் சமையலறையில் நீ உப்பா சர்க்கரையா? கலர் இரண்டும் ஒன்று தான், வெண்மை தான். இரண்டின் தன்மையும் வேறு வேறு. உப்பை சாப்பிட்டு பாருங்கள், கரிக்கும். சர்க்கரையை சாப்பிட்டா இனிக்கும். பாகற்காய் என்றால் கசப்பு தான். சினம் அடிக்கடி கொள்பவர்கள் அவர்களின் நட்பு நலம் கெடும். நட்பு கெட்டு போகும். நட்பு வளர்பிறை சந்திரனை போல் இருக்க வேண்டும். உடல் நலம். சினம், கோபம் வந்து யமனை நாம்பளே 7.5 விலை கொடுத்து வாங்குவது போல. ரத்தம் சூடேறி இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தம் அதிகமானால் மாரடைப்பு. ரத்தம் சீராக எல்லா நரம்புகளுக்கும் போகலினா மலச்சிக்கல் வந்துடும். கண் நோய், முக விகாரம். அவங்க எவ்வளோதான் அழகுபடுத்தினாலும் முகம் கடுகடுன்னு தான் வச்சுருப்பாங்க. நடுக்கம். மூளை வளம், அறிவு சுத்தமாக செயல்படாது.
இதெல்லாம் தானாக வரும் அப்படிங்கிறாரு மகரிஷி அவர்கள். ஆன்மீக பாதிப்பு, ஆன்மீகத்துலேயும் பாதிப்பு வருங்கிறாரு. மனவேகம் அதிகமாகி உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தவம் அவங்களுக்கு கிட்டாது. பிறவி பயன் அடையவும் எதுக்காக நம்ம வந்தோங்கிற செயலும் மறந்துடும். சினம் அச்சம் ஒழிய சிந்தனையை ஏற்றி. அப்போ நாம் என்ன தான் செய்ய வேண்டும்? ஒரு குருவின் உயிர் சேர்க்கை. ஞானப்பேழை கவியில் 83வது கவி. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். மூலாதாரத்திலுள்ள குண்டலினி என்னும் உயிர் சக்தியை மேல்நோக்கி புருவ மத்தியில் உணர்ந்த பின்பு யார் உணர்த்தியவர்? குரு என்னும் உயிரை உணர்ந்த மகான் தனது பூ விரலால் தொட்டு உணர்த்திய பின்பு அங்கு எனக்குள்ளே நீயே இருக்கிறார். தேனுக்குள் இருக்கும் சுவையை என்னால் பிரித்து காட்ட இயலுமா? நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது. ஒரு பாத்திரத்தில் நீர் நிரம்பியிருந்தால் அங்கு எவ்வாறு காற்று புக முடியும்? அதுபோல தேவையற்ற எண்ணங்களில் கோபம் எனும் சினத்தை நிரப்பியிருந்தால் மனம் என்னும் பாத்திரத்தில் ஆன்மீக நற்சிந்தனைகள் உள்ளே செல்லாது என கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. மேலும் பல புதிய தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.